ஹலோ மக்களே, வெல்கம் டு டிரைவ் வித் க்ரூஸ் சேனல். நான் உங்கள் கமல். இன்றைக்கி நம்ம கூட 12 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்க நம்ம க்ரூஸ், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட். இதில் 1.3 லிட்டர் டிடிஐஎஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு 75 பிஹெச்பி பவரும் 190 Nm டார்க்கும் இருக்கும். இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஜினை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதோட பவர் வேறு மாதிரி இருக்கும். ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னதான் 12 வருஷம் ஆனாலும் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1,90,000 கிலோமீட்டர் நான் கிளாக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போவும் என்னோட கரண்ட் சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 இருக்கும். அதே மாதிரி ஹைவேல 24லேருந்து 26 வரைக்கும் கிடைக்கும். நான் ஹைவேல எவ்வளோ ஸ்பீடு க்ரூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 80லேருந்து 100, 120 இந்த ஸ்பீடுக்கு எனக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24 வந்து கிராஜுவலாக எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஜினில் நம்ம 2013 அப்போ எனக்கு காம்படேட்டிவாக நான் பார்த்தது ஃபோர்ட் ஃபீஸ்டா, ஃபிகோ, அதுக்கப்புறம் நம்ம போலோ எல்லாமே இருந்தது. அதெல்லாமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வைஸ் அதிகம்னு சொல்லி தான் நம்ம இந்த இன்ஜினே ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷிஃப்ட்டில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். 20,000 ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இல்லாமல் மற்ற எல்லா ஆயிலுமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதை மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஜினோட லைஃபை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு அதனால தான் மைலேஜ் ட்ராப் ஆனது கிடையாது, பிக்கப் லேக் ஆனது கிடையாது. 190,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் கூட இன்ஜின் புது இன்ஜின் மாதிரியே இருக்கு. இந்த டியூரபிலிட்டி நான் என்னோட இதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்ஜின் ரிலையபிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த 2 lakh கிலோமீட்டர்ஸில் இந்த வண்டியில் மேஜராக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஜினில் இப்போ வரைக்கும் கை வைக்கல. ஒரே ஒரு டைம் 1 lakh கிலோமீட்டரில் நம்ம டைமிங் செயின் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மாற்றிருக்கோம். அது போக கியர் பாக்ஸ் வந்து ஒரு 1,10,000 மாற்றிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இன்ஜின் வந்து இப்போவும் ரொம்ப டியூரபிளாகவும் இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்ஐ வேரியன்ட். ஸோ அந்த டைமில் இது ஒரு ஃபுல்லி லோடட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டூவல் ஏர்பேக்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே ஒரு ஃபுல்லி லோடட் காரில் முன்னாடியே வந்ததுனால ஈவன் அலாய் வீல்ஸ் கூட நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ வரைக்கும் கார் ஸ்டாக் கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ஸில் 2 சீட் இருக்குது. அந்த 2 சீட் இருக்க கம்ஃபர்ட் தான் காரோட கம்ஃபர்ட். பேக் சீட் எல்லாமே கொஞ்சம் லேக் தான், அது கொஞ்சம் பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பேக் சீட்டில் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சீட்டுமே வேற லெவல் கம்ஃபர்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிரைவிங்கில் ஷிஃப்ட் தான் பெஸ்ட்டு. ஸ்டேரிங், பிக்கப், பேலன்ஸ் எல்லாமே இப்போவும் டாப் நாச்சு தான். சிட்டி அண்ட் ஹைவேக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் ஹேட்ச்பேக்னா அது ஷிஃப்ட் தான். என்னதான் இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் ஷிஃப்ட்டுக்கான சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுற என்னென்ன நெகட்டிவ்ஸ்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டல் நாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹில் டிரைவ் போகும்போது இந்த ஷிஃப்ட் டீசல் டிடிஎஸ் இன்ஜினில் ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் வரும். அது நல்லாவே இருக்காது. பட் அது இல்லை போகும்போது நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். நல்லா பிளைன்ஸில் ஓட்டிட்டு இருக்க வண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி பேக் சீட்ல சுத்தமாக கம்ஃபர்ட் இருக்காது. அதுவும் 3 பேர் உட்காந்துட்டா அதை பற்றி பேசவே முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா பேக் சீட் மாதிரி இல்லாமல் நமக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த லம்பர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு, தை சப்போர்ட்டுமே நல்லா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேரிங்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது டில்டிங் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சீட்டு டிரைவர் சைடில் மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜட்டிஐ வேரியன்ட்னால இந்த டாப் அண்ட் மாடலில் உங்களுக்கு வர ஒரு ஃபியூச்சர் அது. ஸோ ஹைட்டை ஏற்றிக்க முடியும், கம்மி பண்ணிக்கலாம் முடியும். ஸோ சேம் இந்த சீட் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்காது, அவ்வளோதான். இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதனால நம்மளுக்கு ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மவுண்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இது ஜட்டிஐ வேரியன்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி டூவல் ஏர்பேக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈவன் ஸ்டேரிங் கவர்லேருந்து எதுவுமே நம்ம இது போடல. ஸோ ஸ்டாக்ல என்ன கண்டிஷனில் வந்ததோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் நம்ம அடிஷனலாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இதோட ரிவ்யூ வந்து நம்ம இதில் நீங்க கொடுக்குற பாருங்க. ஆல்ரெடி நம்ம இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ வேணா நான் அதை பின் பண்ற பாருங்க. அண்ட் இது டைரக்டா ஹார்ட் வயர் பண்ணாம நம்ம ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஆன் பண்ணும்போது நமக்கு இங்க இருக்க எல்லா லைட்ஸுமே காமிக்கலாம். ஒன்ஸ் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்க எதுவுமே காமிக்க கூடாது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 3 வார்னிங் காமிக்குது. ஒன்று பார்க்கிங் பிரேக் நம்ம எடுத்தாச்சு, அண்ட் ஒரு டோர் ஓப்பன்ல இருக்கு, அண்ட் சீட் பெல்ட் வார்னிங்.
ஸோ இதை தாண்டி இப்போ ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஜின் லைட்டும் அண்ட் அது போக இந்த ஆயில் சம்போட லைட் மட்டும்தான். கீ ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே காமிக்கும். நம்ம பயப்படணும் அப்படின்னா இந்த ரெண்டில் வார்னிங் லைட்ஸ் மட்டும்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினோட வார்னிங் லைட், இது நிறைய ரீசன்னால வரும், அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, எதிர் ஆயில் சம்ப் லீக்கேஜாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் லெவல் கம்மியாக இருந்திருக்கலாம். இது ரெண்டு மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல், இது வந்து பவர் ஸ்டேரிங்கான சிக்னல். ஸோ பவர் ஸ்டேரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் தெரியும். இது வந்து பார்க்கிங் பிரேக்கோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போர்டில் நம்ம இப்போ ஐடியில் இருக்கலாம், சீட் பெல்ட் போர்டில் அதோட வார்னிங் லைட். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஆப்வியஸ்லி டோர் லைட் அண்ட் பேட்டரியோட லெவல்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறைஞ்சிடணும். இப்போ நம்மளுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் அண்ட் டோர் லைட் மட்டும்தான். இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் காரோட இன்ஜின் அண்ட் காரோட எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு ECU படி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ண மறக்காதீங்க. இப்போ மாருதியில் டீசல் கார் இல்லைனாலும் இந்த ஷிஃப்ட் தான் அந்த கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள். இன்றைக்கும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஷிஃப்ட் டீசலுக்கான டிமாண்ட் குறையவே இல்லை. நீங்கள் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு போயிட்டு அந்த காரோட இன்ஜின் எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இதோட ரிலையபிலிட்டி டியூரபிலிட்டி வேறு லெவல். என்னோட சஜஷன் கண்டிப்பாக 2 lakh kilometers எந்த பிரச்சனையும் இல்லாமல் கார் ஓடும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா. உங்கள் வீட்டில் இன்னும் ஷிஃப்ட் டீசல் இருக்கா? கமெண்ட்டில் தீய பார்க்க விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. தேங்க்ஸ் மக்களே, பாய்.